இங்கே கூடியிருக்கும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். இந்த கமலா தேட்டரின் அதிபதியாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கல்லியப்பன் அவர்களுக்கும் நாகப்பன் ஐயா அவர்களுக்கும் மேலும் என்னுடைய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியினை இவ்வளவு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கமலா தேட்டர் நிறுவனத்திற்கு மற்றும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த சங்கிலி பொங்கி கதவுத்துறை இயக்கி இருப்பவர் ஐக் என்பவர் என்னுடைய சொந்த தங்கையின் மகன் ஆவார். அதாவது நடிகர் எம்ஆர் பேரன். நீங்க எப்பயுமே நடிகர்கள் குடும்பத்திற்கு எப்பயுமே பெரிய ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இப்பொழுதும் நீங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் படம் ஐக்கு பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷன் இருந்தவர், சகோதரர் கமலஹாசன் இருந்தவர். அதனால் அவர்களெல்லாம் பணி செய்து விட்டு தான் யாருமே எம்ஆர் பேர் அண்ணா வாங்க உங்களுக்கு ஒரு படம் தரங்க யாரும் கூப்பிடல. ஆனால் இதே போல் சிரமப்பட்டு ஏறத்தாலும் 3 ஆண்டுகள் சிரமப்பட்டு இந்த படத்தை இப்போ ஃபாக்ஸ் கம்பெனி மூலியமாக அதிலும் சகோதரர் அட்லி மூலியமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். அதில் சகோதரர் ஜீவா அவர்களும் சகோதரர் சூரிய அவர்களும் சகோதரர் இளவரசன் அம்பிராமி அவர்கள் போன்றவர்களெல்லாம், திவ்யதர்ஷினி ராதிகா போன்றவர்களெல்லாம் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து, கோவை சரள வாசு விக்ரம் மயில்சாமி போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவிலே மற்ற ராஜேந்திரன் உள்பட அத்தனை பேருமே இதில் ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எப்பவுமே நீங்கள் நடிகர்கள் திரையில் தான் பார்ப்பீங்க, எதற்கு அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் மிந்தி அப்படி அல்ல. நாங்கள் அதாவது நான் ரொம்ப இளமையான ஒரு வில்லனாக நடித்து கொண்டு இருக்கும்போது அப்போ இப்படி தான் தேட்டரில் கூப்பிடுவாங்க. தேட்டருக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் செல்வோம். எங்கள் ரசிகர்களுடைய ஆரவாரம் அதெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ரசிகர்கள் போடுற பிச்சை காசில் தான் நடிகன் வாழ்கிறான்டான்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் போடுற காசில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்போ இந்த கமலா தேட்டருக்காரங்க நிறுவனத்தார் அண்ணா வரதே வரீங்க, எல்லோரும் வந்தீங்கன்னா மேடையிலேயே நீங்கள் ஆடியன்ஸை பார்த்து எங்கள் தேட்டருக்கு வர ரசிகர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இதே போல் வர வேண்டும். தனித்தனியாக ஒரு ஷோ நடத்துறதோட ஃபங்க்ஷன் நடத்துறதோட இப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த எண்ணத்திற்காக அவருக்கு ஏன்னா அவங்க குடும்பம் அவங்க அப்பா சித்தம்பரம் ஐயாவிலேருந்து சினிமா மீது ஒரு பெரிய ஒரு மோகம் கொண்டவங்க. மோகம்னா ஒரு முட்டாள்தனமான மோகம் இல்லை, அறிவான ஒரு மோகம். ஏனென்றால் சினிமாக்காரனுக்கு தெரியாத அறிவே கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது டாக்டர் வரலாமா அரசியலுக்கு? அது தவறு. அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா சொல்கிறேன்னா அந்த ப்ரொஃபஷனில் இருக்கும்போது எப்படி அரசியலுக்கு வரக்கூடாது, அது மாதிரி இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நடிகர் நினைத்தால் சாதிக்கலாம். அது ஞாபகத்துக்கு பேரறிஞர் அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியல். அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. கேபி சுந்தரம்பாள் காலத்திலிருந்து சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். கேபி சுந்தரம்பாள், டிகேஎஸ் அண்ணாச்சி போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்கு. அதனால் என்றுமே நடிகர்கள் மனதில் நிற்பவர்கள், மக்களுடைய மனதில் எப்பவுமே நிற்பவர்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கமலா நிறுவனத்தால். இப்போ கூட நாங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வந்தோம். அத்தனை இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல அருமையாக ரசித்தார்கள். இப்போவும் நீங்கள் நல்லா ரசிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம்னா இன்டர்வியூக்கு மேலே நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன் படத்தில், அதனால் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி எங்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தாரெலாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இப்படின்னு எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க இதை பார்க்கணும்னு. அதே போல் இப்போ பார்க்கும்போது இன்டர்வியூவில் பார்க்கும்போது தான் துர்காமா தெரியுது, பாஸ்கர் தெரியுது, அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு வணக்கங்களை கூறி, தயவு செய்து உண்மை என்று எழுத வேண்டும். இந்த படத்தை ஜனங்க ரசிக்கிறோம்னா அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்மளுடைய ரொம்ப அறிவான ஒரு தளத்தை வச்சுக்கிட்டு இல்லை அந்த படம் மாதிரி இல்லையே இந்த படம் மாதிரி இல்லையேன்னு சொல்லவே தேவையில்லை. இருக்கிற படம் ஒழுங்காக ஓடிட்டு இருக்கான்னு தான். ஏன்னா இப்போ தமிழ் படங்கள் ஓடுவதில்லை. 3 நாள் தான் வெற்றி படம்னு சொல்கிறாங்க. இது இப்போ கிட்டத்தட்ட
5வது நாள் ஹவுஸ்ஃபுல்னு போர்டில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஓடுகிறது என்றால் மிகவும் பாராட்டுகிறேன். சகோதரர் ஜீவா அவர்கள் நல்ல எண்ணத்திற்கு இந்த படம் மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல மனிதன் ஜீவா அவர்கள். ஏன்னா அவங்க அப்பா வந்து சௌத்ரி அவர்கள். இது நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். அவர் கூட நினைப்பார், என்னடா எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, தெரியாதவங்களுக்குலாம் சொல்லிகிட்டே இருக்கணும்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா டெய்லி பாருங்கள், சினிமாவில் காமிக்கும் போது ஒரு லக்ஸ் சோப்பை காமிப்பாங்க, ஒரு அம்மா குடிக்கும், ரொம்ப நுரையாக வரும். வந்தோடனே நான் என் மேனி பளபளப்பாக இருப்பதற்கு லக்ஸ் அப்படி காமிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இப்போ ஆம்பளைங்களா இருந்தால் அப்போ லக்ஸ் வாங்கிடலாம் என் பொண்டாட்டி அப்படி ஒரு யோசனை வரும். அப்புறம் பொம்பளைக்கு நான் நினைப்பேன், பரவாயில்ல அந்த மாதிரி அழகாக இருக்குது, அப்போ நம்மளும் வாங்கணும். இதுதானே விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் விட்டாங்க லக்ஸன்னா நம்ம ஜனங்க உடனே சிந்தல் சோப்பு வாங்கிட்டு போயிடுவான். அதுக்காக சொல்கிறேன். அதனால் நாங்களாம் விளம்பரத்திலே இருப்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்களை. அதனால தான் இதை சொல்கிறேன். சௌத்ரி ஐயா அவர்கள், அதாவது ஜீவா அவங்க அப்பா அவர்கள், என்னை போன்ற சகோதரர் விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வளர்த்து விட்டவர். முக்கியமாக சரத்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர், KS ரவிக்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர் அவருடைய தந்தையார் அவர்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் இயக்குனர் விக்ரம் அவர்களையும் வளர்த்து விட்டவர் அவர் தான். அதனால் நல்ல மனிதன் சகோதரர் ஜீவா அவர்கள். அவரோட இணைந்து பணியாற்றியது எனக்கு சிறப்பாக இருக்குது. அவர் சொல்லிகிட்டே இருக்காரு, ராதா ரவி சாரோட முதல் தடவை நான் நடித்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். ஒரு அனுபவம் கிடையாது, கத்திரிக்கை கிடையாது. இப்போ என்னை புக் பண்ணதெல்லாம் எதை வச்சுன்னா, நான் படத்தில் முந்திலாம் நடித்தேன், அதை வச்சு இல்லை. எல்லாருமே இந்த இன்டர்நெட்டில் நான் பேசுனது வருது பாருங்க, யூடியூப்பில், அதை பார்த்து அண்ணா அந்த யூடியூப்பில் பேசுன மாதிரியே நீங்கள் வரணும் படத்தில், அப்படியே நடிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ எனக்கு வாழ்வு கொடுக்குறது இந்த இன்டர்நெட் பீப்புள் தான். அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல நான் எப்பவுமே நன்றியை சொல்வேன். அதனால் இப்போல்லாம் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் அனுபவம் அதெல்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் எப்படி இருந்தாலும் கமலா தடுப்பாருங்க அந்த பழமையோடு என்னெல்லாம் அழைச்சி இப்படி ஒரு நல்ல ஒரு விழா நடத்தியதற்கு, அறிமுகம் எங்களை படுத்தியதற்கு அந்த குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி, ஏன்னா நாங்களும் கலை குடும்பம், அவங்களும் கலை குடும்பம், ஜீவா அவர்கள் கலை குடும்பம், எல்லாருமே கலை குடும்பம். நாடகத்தில் இருந்தவர் தான் சூரிய அவர்கள், மதுரையில் நாடக கம்பெனிலாம் நடிச்சிருக்காரு. அதனால் எல்லாருமே அந்த கலை குடும்பத்தில் இருந்தவர்கள். அதனால் இன்னும் இருக்குது, இன்டர்வலுக்கு மேலே சூரியோட இன்னொரு காமெடியெலாம் இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். எப்படி இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் முடிச்சிருக்காரோ அது மாதிரி. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வெளியே போகும்போது வாஷிங் மிஷின் வாங்கிட்டு டாட்டா போகணும்னு தான் நினைக்கிறானே, மற்ற கருத்தை விட்டுருவாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது அதுவும் நல்லது. வாஷிங் மிஷினுக்கு ஒரு வியாபாரம் இல்லையா, அது தவறு கிடையாது. என்னன்னா கையில் துவைக்க வந்தால் தான் கஷ்டப்படும் அப்படி சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு குடும்பத்தின் சார்பாக. என்னுடைய எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி கூறுவதற்கு. இப்போ என்ன தெரியுமா ஒரு கேள்வி கேட்டாருன்னா, ஏங்க இப்போ எல்லாருமே நிறைய பத்திரிக்கையாளங்க வரும்போது என்னுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, அதில் என்னங்க இப்படிலாம் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே கட்சி. நான் ரஜினி சார்னு சொல்லவில்லை, பொதுவாக இப்படிலாம் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னதான் ஞாபகம் வந்தது. அதாவது ரத்தகண்டியில் சொல்கிறார், காலாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்டினி பட்டாளம் பிளகாட்ஸ், ஏன்டா நாட்டுக்கு எடுக்கிறீங்க அப்போ சொல்கிறார். அது இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வரிசையில் இவர்கள் எல்லாம் வந்துவிடக்கூடாது என்ற ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.